நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for your wonderful guidance and counsel, Lord. எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி அப்பா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. எங்களுக்காக காரியங்களை அலைன் பண்றதுக்காக நன்றி. இப்ப கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்படியே உங்க ஜெபத்துல இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையா இருக்கிறீர் நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. அந்த வல்லமையான ஆவியானவர் வெளிப்பட இருக்கிற எல்லா தடைகளையும் நாங்க வில்ஃபுல்லா கேன்சல் பண்றோம்ப்பா. எங்கள் சிந்தையில இருக்கிற தடையா இருக்கட்டும், இல்ல சூழ்நிலையில உண்டாங்கின தடையா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் லார்ட், இது எல்லாவற்றையும் நாங்க இல்லைன்னு கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. ஆவியானவர் உம்முடைய வழிகள் எனக்கு வாழ்க்கையில உண்டாகட்டும், என் சிந்தையில உண்டாகட்டும் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரெக்டான ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற கிருபை உண்டாகட்டும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓட இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக. We declare Jesus as Lord over this platform. இந்த பிரேயருக்கு நீங்க கர்த்தர் என்றும் ரட்சகர் என்றும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவென்றும் நாங்க டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். பூமியின் கீழே இல்ல மேல உம்முடைய நாமத்தை விட உயர்ந்த வல்லமையுள்ள காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான ஏசப்பாவுடைய நாமத்தினால இந்த எல்லா கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம். அவர்களை கீழ்ப்படுத்துகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம்ப்பா. ஓரா மஷா காரா பௌரா தர மீஹதர மௌஷதரா தேரா மா காரா பேதாரா ஹஷீதிரமே ஓரா மாலாதாரா பே காரா பௌஷா தலேஹதரமா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரா மாஷா காரே திரே ஹதே ரமா ஹதரபே ஓரா மாஷா காரே திரே ஹசே திரே பிரபௌ ஓரா மாஷதர பாலா காரே திரே மே ஹதர பௌஷதரபா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஹாவ் யோர் வே, ஹாவ் யோர் வே. உங்க வழி எங்க வாழ்க்கையில நடப்பதாக, அப்படியே நடைபெறுவதாக, உங்க சித்தம் அப்படியே நடப்பதாகன்னு சொல்லி நாங்க விட்டு கொடுக்கிறோம். ஓரா மாக்காரா பேதரா மௌஷக்கார ஹேதிரமே ஓரா பீதரா மாஹதரே கல பௌஷ கேரை பே ஹாதரமோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏதோ ஒரு நம்பிக்கை, என்னதான் சோர்வு மனசுக்குள்ள வந்தாலும் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் ஒருத்தருக்குள்ளேயே ஒட்டி கொண்டு இருக்கிறதுனால தான் லாகிங் இல்லையா. நம்ம லாகின் பண்ணும் போதே இல்ல, அதோட பிரசனத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ள நடக்குது, ஏதோ ஒரு தடம் மாறுது, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரிய போகுது, அடுத்த ஒரு growthக்குள்ள நான் போகிறேன். கண்டிப்பா என்னுடைய சிந்தைக்குள்ள ஒரு மாற்றம், என் சரீரத்துல ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போடும் அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உறுதியோடும் நம்பிக்கையோடு தான் ஒரு முறையை லாகின் பண்றீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. முடிவு உண்டுனா not that this chapter is closed. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீதிமான் விரும்புகிறது என்னது? நன்மையே. நீதிமான் என்ன விரும்புறீங்க? அங்க குடும்பமா சந்தோஷமா சமாதானமா உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே நீங்க விரும்புறீங்கன்னா அது கண்டிப்பா உண்டாகும். ஏன் வேற என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா உமால போதிக்கப்பட்ட ஒரு நடத்தியுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆப்பா உமக்கு நன்றி. விருப்பங்களை செய்கைகளை உருவாக்குகிற தெய்வம் நீங்க. எங்களுக்குள்ள வர விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அது யாரையும் கஷ்டப்படுத்தாத விருப்பம், அது நீங்க கொடுக்கிற விருப்பம் ஆண்டவரே. அது எங்களை இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற விருப்பம் அப்பா. நாங்க இந்த விருப்பங்கள் எல்லாம் நீங்க அப்படியே எங்களுக்கு கை கூடி வர பண்றீங்க, அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹோராமா ஷேகரே தெலே ஹரித ராமா கரபேஷரபோ. நம்ம தொடர்ந்து நம்ம டீச் பண்ணிட்டு வந்தது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த நம்ம வேர்டை யூஸ் பண்றோம். அது இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம், அது தமிழ்ல வந்து கிருபைகள் பரிமாறப்படுறது, ஷேர் பண்ணப்படுறது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கிரேஸ் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த டேர்ம் ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கிரேஸ் ஷேரிங்ன்ற வேர்டு யாருக்கெல்லாம் ஃபெமிலியரா இருக்கு, இல்ல புதுசா இருக்கு? ஏதாவது ஒன்று போடுங்க. புதுசா இருக்கு, எனக்கு இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் கேட்டதில்லை அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு we'll start praying. Yeah, new to you. Okay, okay, brother.
கிரேஸ் ஷேரிங்கிறது என்னன்னா, நாங்க ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா என்ன பிலீவ் பண்றோம்னா, ஆம், ஒரு மனுஷனும் யூனிக். இதுல இப்ப நான் 40 பீப்புள் கனெக்ட் ஆயிருக்கிறோம்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் 45 பீப்புள்ல ஒருத்தரோட யூனிக்னஸும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டாடுகிறார், இஸ் செலிப்ரேட்டிங். அப்ப நீ ஒருத்தர் செய்யக்கூடிய காரியத்தை இன்னொருத்தரால செய்யவே முடியாது, அவர் செய்யற மாதிரி செய்ய முடியாது. மேபி தே கேன் டூ. ஆனா ஒருத்தருக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெசிபிக் கிரேஸ், ஸ்பெசிபிக் அனாயிண்டிங், மெஷர் ஆஃப் ஃபெய்த்னு இருக்குதுன்றது சத்தியத்தின்படி நாம நம்புகிறோம், நம்ம ரொம்ப அதிகமா நம்புறோம். அதை இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்னா அதை கொண்டாடுகிறோம். யாரையும் குறைந்தவர்கள் இவங்க அதிகம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மள அப்படி நடத்துறது கிடையாது. சோ ஒருத்தருக்கு இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு இருக்கிறதுல, அதனால தான் we need each other. we need each other. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் போதும் இல்லையா? ஜெராக்ஸ் மிஷின் இருந்தா ஒரு காப்பி என்ன பண்ணலாம், 100 காப்பி ஆக்கிடலாம். ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்கல, யூனிக்கா உருவாக்கி இருக்கிறார். சோ யாரும் யாரையும் காப்பி பண்ணவும் முடியாது, மிமிக் பண்ணவும் முடியாதுங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். சோ அதனால வி நீட் ஈச் அதர். எனக்குள்ள இருக்கிறது வேற யாருக்கிட்டையும் இல்லைங்கிறதுனால நான் கண்டிப்பா தேவை, சுவிதா தேவை, இந்த உலகத்துக்கு தேவை, ஆண்டவருக்கு நான் விரும்பியே ஆகணுங்கிறது இருக்கு. அதே மாதிரி இப்ப இப்ப நான் சாட்ல பாக்குற நேம் சொல்றேனே, கேத்ரின் சிஸ்டர், அவங்க கேரி பண்ற ஸ்பெசிபிக் கிரேஸ், அவங்க கேரி பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு மேல இருக்கிற டேலண்ட்ஸ், கிஃப்ட்ஸ், கிருபை வரங்கள், இதெல்லாம் எல்லாருக்கும் தேவை. அவங்க மூலமாய் வெளிப்படுற ரகமா மலர் சிஸ்டருக்கு வெளிப்படாது. ஆனா மலர் சிஸ்டருக்கு வித்தியாசமா இருக்கும். அவங்களால மட்டுமே செய்யக்கூடிய காரியம் சிலது கிஃப்டடா ஆண்டவர் ஒருத்தரையும் படைக்கிறார். சோ இப்போ என்ன பிலீவ் பண்றோம்னா, கிரேஸ் ஷேரிங் அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல நாமெல்லாம் கூடி வரும் ஒரே விதமாய் தேவனை புரிந்து கொண்டு இப்ப வரும்போது நம்ம மீறியே இந்த கிருபைகள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அப்படியாவது இங்க இருக்கிற இப்ப என்கிட்ட இருக்கிற கிஃப்ட் தூக்கி கொடுக்கறது இல்ல ஆண்டவர், ஆனா என்னால பிரயோஜனப்படுகிற பீப்புளுக்கு என்னுடைய கிருபைகளை ஷேர் பண்ணுகிற ஒரு ஸ்டேட்ல நம்மள வச்சிருக்கிறார். தட் கேன் பி ஷேர் த்ரூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் அனாயிண்டிங். இப்ப நம்ம மனதார நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அது எல்லாருக்கும் ரிசீவிங் மோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம கிரேஸ் ஷேரிங் சொல்றோம், கிருபைகளை பகிர்ந்தளிக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு விதமான கிஃப்ட் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ, அப்ப நாம என்ன பண்ணலாம், நம்மளுமே ரிலீஸ் பண்ணலாம். ஸோ we believe in the power of impartation. இம்பார்ட்டேஷனுங்கிற வேர்டு உங்களுக்கு புதுசா இருக்கா? இம்பார்ட்டேஷனுங்கிற வேர்டு புதுசா இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கொஞ்சம் கிருபையின் சத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்சு அல்ல பெண்டிகாஸ்டல் இதுல இருந்து வந்தவங்களுக்கு இம்பார்ட்டேஷனுங்கிறது புதுசா இருக்காது இல்ல? சோ அது இட் இஸ் ஹேப்பனிங். அது ஷேரிங் நடக்குது. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் மாத்தி கொடுக்குறாரு ஆண்டவர். அபிஷேகத்தை கூட சில நேரத்துல என்ன பண்றாரு, இவங்க மேல இருக்கிற அபிஷேகன்றது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனா நம்ம ஸ்பெசிபிக் அனாயிண்டிங்ல மூவ் ஆகுறோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப நானும் ஜானி பிரதரும் ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் எங்களை அழைச்சாரு. அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம் ஆண்டவர் நாங்களை நடத்துறாரு. சோ அந்த விஷயங்க எங்களை அழைத்ததன் நோக்கமும் எங்களுக்குன்னு இருக்கிற ஸ்பெசிபிக் அனாயிண்டிங், எங்களை மேல வச்சிருக்கிற கிருபை வரங்கள் அப்படியே நாங்க என்ன பண்றோம், we are trying to release. அதை அப்படியே நாங்க ஷேர் பண்ண விரும்புகிறோம். அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நாலேஜ், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகள் வரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம், we are trying to share. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் தட் எங்க கிட்ட தான் இருக்குதுங்கிறதுல, ஆனால் எங்களுக்குன்னு பகிர்ந்தளிக்கப்பட்ட எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மெஷரை நாங்கள் செய்கிறோம். அதுதான் ஊழியம். ஜானி பிரதர் டீச் பண்றதா இருக்கட்டும், நான் பிரேயர்ல உங்களை லீட் பண்றதா இருக்கட்டும், கவுன்சில் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை நாங்கள் செய்கிறோம். அப்போ இவங்க 2 பேரை தான், ஜானி பிரதரையும் சுவிதா சிஸ்டரையும் மட்டும்தான் பகிர்ந்தளிக்க அழைத்தாரா? இல்ல. நான் படைப்பு அப்படி கிடையாது. இங்க இருக்கிற 45 எத்தனை லாகின்ஸ் இப்ப இருக்கு, 50 பேர் இதுல இருக்கிறவங்க ஒருத்தர் மீதும் திட்டம் நோக்கம் இப்ப கையில கண்ணுல பாக்குறத நான் சொல்றேன். உலகத்துல இருக்க எல்லாரும் மேல ஆண்டவருக்கு நோக்கம் உண்டுதான். சோ இந்த 50 பேரோட ஸ்பெசிபிக் காரியங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் போது அங்க காமன் கார்டுல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மள எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ஜிதமா நம்பும் போது நாம் மாறி 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 பலப்படுத்தப்படுகிறோம். கிரேஸ் ஷேரிங் இஸ் ஹேப்பனிங். தனியா இருந்து செய்ய முடியாததை ஒரு தோட்டத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கும் போது ஏன் செய்ய முடியுதுன்னா, நம்மள மீறி ஒரு பேக்கப் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம மொபைல்ல சார்ஜ் போடுறோம், ஏன்னா நைட் போடுறோம். நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா ஹோல் டே யூஸ் பண்றீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் என்ன ஆகுது, ட்ரை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதே யாரெல்லாம் பவர் பேங்க் வச்சிருக்கீங்க, பவர் பேங்க் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டீங்க, கவலையே பட மாட்டீங்க, தாராளமா யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா
இருக்கவே இருக்கு பவர் பேங்க் அப்படின்னு. சரி, பவர் பேங்க்கும் தீர்ந்து போச்சு. அப்போ வீட்டுல என்ன இன்வெர்டர் வச்சிருக்கிறீங்க, கரண்டே 3 நாளைக்கு இல்லைனாலும் இன்வெர்டர் வச்சிருக்கிறவங்க ஒரு 1 டேக்கு கவலைப்படாம இருப்பீங்க. ஸோ அதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் லாங்கா போகுதுன்னா ஜெனரேட்டர் வச்சிருக்கிறவங்க சுத்தமா கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா யூ கேன் ஜெனரேட் யுவர் ஓன் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா எப்பயுமே ஒரு பவர் பேக்கப் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு கூட்டத்துல, ஒரு கூட்டம்னா ஏதோ ஆட்டுக்கூட்டம் மாட்டுக்கூட்டம் இல்லை, நம்மளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியான ஒரு கூட்டங்கள் நம்ம சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல வரும்போது நீங்க பாருங்க, ஏதோ ஒரு பேக்கப் நம்மள அப்படியே தாங்கி பிடிக்கிறது நம்ம உணர முடியும். we can feel people's prayers, we can feel others blessings. நமக்கு நம்ம பார்த்தே இல்லாத நபர்கள் நம்மள பிளஸ் பண்றதுன்னா என்னங்கிறது புரியாது. ஆனா ஏதோ ஒண்ணுத்துல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க நோ சொல்வீங்க. ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி செய்ய முடியாதது செய்வீங்க. உடல்ல பலவீனங்கள் மாறும். எல்லா விதமா யாருக்கு என்ன நீடோ அந்த ஸ்பெசிபிக் நீட் சந்திக்கப்படும். இது நடக்குது, இது நடக்குது. ஓகே, சோ when common accord எல்லாரும் அனாயிண்டடும் சேர்ந்து யாருனே தெரியாதவர்களுக்காக ஜெபிக்கிறதுங்கிறது அப்படியே ஆண்டோட அன்புனால ஏவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. ஸோ எப்படி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க செய்யறோம், இதைதான் இங்க செய்யறோம். ஸோ நான் இப்ப எதுக்காக இதை நான் இந்த டேர்மை சொல்றேன்னா, இட் இஸ் பீன் ரெக்கார்டட் ஆல்சோ. திரும்ப போய் கூட நான் சொன்னது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா திரும்ப அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போது இது கேளுங்க. இப்ப நான் வந்து சொல்ற மோட் கிவிங் மோட்ல இருக்கிறேன், நீங்க ரிசீவிங் மோட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறதல்ல. பல நேரங்கள்ல நான் ரிசீவிங் மோட்ல கொடுக்கும் போதே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ எம் ரிசீவிங் டூ அப்படின்னு சொல்லி நான் பேசும் போதே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணும் போதே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் டெஸ்டிமனி எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்டிமனி தான் ஷேர் பண்ணுவீங்க, அது எனக்கு மெசேஜா வந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு கிரேட் ஷேரிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ நான் வந்து என்ன உங்களெல்லாம் என்கரேஜ் பண்றேன்னா, யாருமே வந்து இங்க எதுவுமே இல்லாம என்ன ஒண்ணுமே இல்லாம அப்படியே அமுச்சு விட்டாரு இந்த உலகத்துக்கு. ஏசப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி, ஒரு கிஃப்டும் இல்லை, ஒரு கொடுக்க ஒன்றுமே இல்லைன்னு யாரையுமே வைக்கலாம். ஐ கேன் சே ஒருத்தங்களும் நான் பழகின வரைக்கும், சில பேரை நேரா பார்த்தது வரைக்கும், இவங்களுக்குள்ள இதுதான் இருக்கு, இவங்களுக்குள்ள இதுதான் இருக்குன்னு எனக்கே தெரியுது. எத்தனைக்கும் நான் எனக்கு எல்லாம் தெரியுது, ஆல் நோயிங்கா நானு கிடையாது. வி ஆர் க்ரோயிங் இன் ஸ்பிரிட். இப்போ எனக்கே தெரியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, ஆவியானவர் வந்து விசிபிளா தெரியற மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற கிஃப்ட்ஸை வச்சிருக்கிறாரு. ஓகே, அதனால நம்ம எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, நான் அவ்வளவுதான் அப்படிங்கறது எல்லாம் வந்து பிசாசுடைய போய் இன்னொன்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மள அப்படி பார்த்ததுனால நம்மளே அப்படி நினைச்சுக்கிறோம். ஸோ அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஸோ ஐ என்கரேஜ் ஆல் யூ டு ரிலீஸ் யுவர் கிரேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயத்துல நமக்கே தெரியும்ல, இந்த விஷயத்த நம்ம நல்லா பண்றோம், இந்த விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு நிஜமாவே அந்த கடவுள் கிருபையில நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்குமானால் நீங்க மனதார என்ன பண்ணணும், இந்த கூடுகையில இருக்கிற ஒருத்தரும் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும், குடும்பமாய் ஆண்டவரை தேடணுங்கிறது நீங்க பிளஸ் பண்ணும் போது நடக்கும். இந்த இந்த 53 லாகின்க்கும் நடக்குங்க. அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க குடும்பங்களுக்கு நடக்கும். இதை நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஐடியல் வெயிட்ல இருக்கிறீங்க. ஐடியல் வெயிட்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டோட ஹெல்தியா இருக்கிறீங்க, ஓடி படியேறீங்க, இறங்குறீங்க. உங்களால வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த செய்ய முடியுது, யூ ஃபீல் ஹெல்தி, யூ ஃபீல் எனர்ஜெட்டிக், யூ வைப்ரண்ட்னா என்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கு, எனக்கு என்ன தீர்க்க தரிசனமா வரமா இருக்கு நான் கொடுக்க அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல ஹெல்த் இருக்கு, உடம்ப மெயின்டைன் பண்ணிருக்கிறீங்க, யூ ஆர் ஃபிட். ஸோ நீங்க என்ன இந்த கூட்டத்துக்கு சொல்லலாம், நீங்க மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஐ ஸ்பீக் த சேம் எனர்ஜெட்டிக் பாடி, ஹெல்த்தி பாடி, ஆக்டிவ் பாடி, நல்ல ஐடியல் வெயிட்ட அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருவருக்கும் பேசுறேன், ஒரு பிரதருக்கும் சிஸ்டருக்கும் பேசுறேன். நீங்க மனசார ரிலீஸ் பண்ணீங்கன்னா அப்படியே நடக்கும். அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஓகே, புரியுதுங்களா? அப்ப எனக்கு கொடுக்க ஒன்றுமில்லை, என்ன மட்டும் ஆண்டவர் ஏதோ ஒரு இந்த எதை சொல்லுவாங்களே, என்னவோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட படைச்சிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்படி படைக்கவே மாட்டார். ஏன்னா படைத்தவர் பயங்கரமான ஆளு. அவர் குறையோட யாரையுமே படைக்கிறது கிடையாது. நீங்க அப்படியே நேச்சரை பாருங்க, ஹவ் பெர்ஃபெக்ட் இட் இஸ். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள மட்டும் பிரச்சனைங்கிறது பிசாசுடைய பொய். ஸோ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாதுங்கிறத நம்பணும். ஆண்டவர் என்ன படைக்கும் போதும் பயங்கரமான திட்டத்தோட நோக்கத்தோட தான் படைச்சாரு. எனக்குள்ளயும் ஸ்பெசிபிக் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸோட தான் வச்சிருக்கிறாரு.
அது என்னன்னு ஒருவேளை நான் அங்கீகரிக்காம இருக்கலாம். அதுக்காக அவர் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களை என்னை என்கரேஜ் பண்ணாம விட்டுருக்கலாம். எனக்குள்ள இந்த டேலண்ட் இருக்குன்னு அப்படியே கண்டும் காணாத போல போயிருக்கலாம். அதற்காக என் தேவன் அப்படிதான் என்னை அமுச்சு விட்டாரு இந்த உலகத்துக்குன்றது அர்த்தம் கிடையாதுங்கிற ஏன் விஷயத்த நீங்க மைண்ட்ல என்ன பண்ணணும், ஆழமா ஏற்றிக்கொள்ளணும். ஏன் ஐ எம் ஸ்பெசிபிகலி டேலண்டட் சொல்லுங்க. எனக்கு நான் வந்து ஒரு தனி ரகமான ஒரு தாளந்தோட தான் இந்த உலகத்துல இருக்கிறேன். நான் யூனிக்கா இருக்கிறேன், தனித்துவமாக நான் படைக்கப்பட்டேன். கண்டிப்பா என்னுடைய சேவை இந்த கூட்டத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பணும். யாராலும் நம்புறீங்க? ஆமேன். நான் கொடுக்கறதுக்குன்னு ஏதோ இருக்கு. நீங்க மனசார உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த அப்படியே பிளஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும் போது அதே மாதிரி நீங்களும் ரிசீவிங் மோட்ல இருங்க. எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, மைண்டுக்கு தோணும். அதெல்லாம் நீங்க அந்த ஏரியாலையும் யாரோ ஒரு பிரதர் சிஸ்டர் இப்ப எனக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். வி நீட் ஈச் அதர். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கனெக்டடா இருக்கோம், என்டாங்கிள்டா இருக்கிறோம். ஏன் ஒருத்தவங்க எல்லாரும் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் இதுதான். we all grow together. we all grow together. என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட இருக்குது, நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். ஏன் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் த ஸ்பிரிட் ரெல்ம். அது பிசிக்கல்லையும் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஆயிட்டு தான் இருக்கு. அதனால தான் நீங்க வரீங்க. தொடர்ந்து உங்களால வர முடியுதா? யூ ஃபீல் சம்திங். உங்க ஸ்பிரிட்ல நீங்க ரிசீவ் பண்றீங்க. அது என்னன்னு கூட நிறைய நேரத்துல மைண்ட்ல கூட உங்களுக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாத நிலையிலையும் நீங்க ஆவியில பெற்றுக்கொள்ளுகிறதுனால தான் தொடர்ந்து ஜெபத்துக்கு வரீங்க. ஏன் அண்ட் ஆல்சோ இன்னைக்குல இருந்து என்னன்னா நீங்க கொடுக்கவும் வரீங்கன்றதுதான் நான் சொல்றேன். நீங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் வரல. யூ ஆர் கம்மிங் டு அ பிளாட்ஃபார்ம் டு கிவ், டு போர் அவுட். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற தாளந்த, உங்ககிட்ட ஆண்டவருக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிற விஷயங்களை கொடுக்கவும் வரீங்கன்ற மனநிலையோடு வாருங்கள். ஸோ நான் அதனால தான் சொன்னேன், எல்லாம் 9:30 கரெக்டா 6:30க்கு வாங்க, வந்துருங்க. 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, கொடுங்க. உங்களை காம் பண்ணிக்கிட்டு கொடுக்க ஆரம்பிங்க. உணவு பகிர்ந்து சாப்பிடுவது போல் என நினைக்கிறேன். பாட்லக் மாதிரி. கரெக்ட் பிரதர், கரெக்ட் தான். ஒரு ஃபுட்டு வந்து ஒருத்தர் சமைச்சிட்டு வந்து சாப்பிடுறது எப்படி, எல்லாரும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும், எல்லாத்தோட நியூட்ரிஷனும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஏன் ப்ராபப்ளி தட் இஸ் ஹோம் குக்ட் ஹெல்தி ஃபுட். எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்துடக்கூடாது. நீங்க ஸ்பெசிபிக்கா உங்க கைப்பட நீங்க செய்த உணவா இருக்கும் போது, உங்கள் மூலமாக உருவாக்கப்படும் போது, அந்த அக்கறையோடும் கவனத்தோடு செய்யப்படும் போது எல்லாருக்கும் ஆரோக்கியமான விஷயமா அது மாறுது. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு பிளாட்ஃபார்மா இது எடுங்க. டேக் இட் ரெஸ்பான்சிபிள். அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. 6:30ல இருந்து 5 மினிட்ஸ்க்கு நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ்னு நினைச்சிட்டே பிளஸ் பண்ண ஆரம்பிங்க. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன். ஏன் இப்போ நான் ஐம் லெட் டு ப்ரே லைக் திஸ். இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க போறேன். நான் என்ன ஜெபிக்க போறேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டது என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் நான் மைண்ட்ல கொண்டு வந்துட்டு நான் அதெல்லாம் அந்நிய பாஷையில பேசி அப்படியே ரிலீஸ் பண்ண போறேன். ஏன் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அதே நேரத்துல நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்குன்னு இல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்க சாட்ல போடணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் நல்லா பண்றேன், இந்த விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், இந்த விஷயத்துல நிஜமாவே எனக்கு கூட ஆண்டவர் வந்து இடைப்படுறாரு, எனக்கு வந்து இது ஈஸியா இருக்குது, இந்த விஷயத்த நான் சாதாரணமா ஓவர் கம் பண்றேன், உங்க ஸ்ட்ரென்த் இதுன்னு தெரியும். அதை என்ன பண்ணுங்க, எல்லாரு மேலேயும் ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சு சிந்தனையில ஏசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ் மேலேயும் நான் பிளஸ் பண்றேன், இந்த காரியத்தை பிளஸ் பண்றேன், என்ன நீங்க செய்ய வைத்த தேவன் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த கிருபைகளை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைங்க, அவங்க மேல, அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் மேல நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஏன் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்ல இது நமக்கு. பாருங்க, 2 வே பிரேயர் இஸ் ஆல்வேஸ் 2 வே. ஆண்டவரத்துல இருந்து பெற்றுக்கொள்வது, ஆண்டவருக்கு கொடுப்பதுன்னா என்ன, நீங்க மற்ற பிரதர்ஸ்க்கு கொடுப்பது ஆண்டவருக்கே கொடுப்பதுதான். எதிரில் இருக்கிற சிறியோனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. சோ ஒரு விஷயத்துல குறைவா இருக்கிறவர்கள், நாட் ஓன்லி த பிசிக்கல் ஃபுட் அண்ட் வாட்டர் இல்ல ட்ரெஸ் கொடுக்கறது இல்ல, உங்ககிட்ட இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் அது ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அதனால யூ ஜஸ்ட் ப்ரே. இப்ப நம்ம எல்லாம் ஆவியில நிறைஞ்சிட்டு அப்படியே நான் அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசுங்க. அந்த டைம்ல ரிசீவிங் மோட்லயும் இருங்க. அதே டைம்ல இசப்பா, சில பேருக்கு இப்படி இருக்கும் தாட், என்ன வந்தாலும் கூலா இருப்பீங்க, அதுதான் உங்க ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்க. மனசுல பதட்டம் வராது, கொஞ்சம் என்னதான் நடக்குது நிதானமா பாப்பீங்க.
அதுதான் உங்க ஸ்ட்ரென்த். அதுல இருந்தா நீங்க நிறைய விஷயத்த மேற்கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இந்த நிலைவரமான ஒரு மனநிலையை நான் எல்லாருக்கும் பேசுறேன் ஆண்டவரே, நீங்க பிளஸ் பண்ணலாம். இல்ல விமன் நீங்க சூப்பரா சமைப்பீங்க, செம்மையா சமைப்பீங்க. இதுல ஒரு 1 2 சிஸ்டருக்கு கொஞ்சம் ஆவரேஜா இந்த மாதிரி சமைக்கிறவங்க இருப்பாங்க. இல்ல சமையலே தெரியாத யங் வாலிப பிள்ளைங்க கூட இதுல கூட்டத்துல இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் ரிலீஸ். எசப்பா, எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தீங்களே, சமைக்கிறதுக்கான டேலண்ட்டை கொடுத்தீங்க, என் கையை பிளஸ் பண்ணி இந்த டேஸ்ட்ஃபுல்லா ஹெல்த்தியா சமைக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, நான் எல்லாருக்கும் இதை நான் பிளஸ் பண்றேன்னு பண்ணலாம். பெரிய பெரிய விஷயங்கள்ன்றது இல்ல, இந்த விஷயமும் பெரிய விஷயம்தான். சமைக்கிறது சில பேருக்கு நல்லா நீங்க டிசைன் பண்ணுவீங்க, எம்ப்ராய்டரி பண்ணுவீங்க, டெக்கரேட் பண்ணுவீங்க, சில விஷயங்களை அப்படியே அழகா கையிலேயே பண்ணி கொடுக்குற கிஃப்ட் இருக்கலாம். அதை ரிலீஸ் பண்ணுங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க. சில பேர் அப்படியே பயங்கரமா பாடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பாடத்துக்கு வெக்கப்பட்டுட்டு பாடாம இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க துதி துதி எங்க துதியை கேட்டு நீங்க சந்தோஷப்படுற தேவன். எல்லாரும் நல்லா ஆண்டவரை துதித்து கான்பிடென்ட்டா பாடுகிற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். பண்ணலாமா? இப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி? ஏன் இதுவும் பிரேயர் தானே? எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, நன்றி. எல்லாம் அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், நீங்களும் அப்படியே ஜெபிங்க. ரிசீவிங் மோட்லயும் இருங்க. அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தையும் அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒருத்தர் மேலேயும் ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தின் மேல, அவங்க பிள்ளைகள் மேல, அவங்க எல்லையில இருக்கிற எல்லார் மேலேயும் அப்படி ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரீஹா ரீதரா மாஷாதா ரேஹாரதா லாக்கரபே ஓரா மாஷாதா லஹாரதே லேமே தே கெரேபே ஷதரமோ ஓரா மாஹதர மலாக்கரபேதர மாஷதர போத்தர போஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா, ரிலீஸ் பண்றோம். நான் இப்ப ஃபீல் பண்றேன் அப்பா, நீங்க என் கூட இருக்கிற அந்த உறுதி, அந்த அபிஷேகத்தை நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன். ரீஹா ரீதரா மாஷா கரபோ ஓரா மாஷாதா ரேஹத ரீமி ரீதி லேக்க ரபோ ஷதா ரைக்கரபோ ஓரா மஷாதா லஹாரதா லேக்க ரபோ ஷத ரேஹதி ரமௌஷகல. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அவங்க பேரெல்லாம் பார்த்து அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. எசப்பா இது யாருக்கோ பிரயோஜனமா இருக்குதுன்னு மட்டும் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க நினைச்சு ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு நல்ல பேச்சு சாதுரியமா பேச, பிசினஸ் பண்ண உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கு, பீப்புள் கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ற கிஃப்ட் இருக்குமானா, அது இல்லாதவங்க, அதுல ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கெல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. let them talk eloquently. அவங்க அழகா தெளிவா பேசுகிற கிருபைகள் பெருகுவதாகன்னு சொல்லி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஓரா மஷா கரபே ஹதரா மௌஷத ரேகாலா. சில பேர் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. யூ கேன் ப்ரே ஹார்ஸ் டுகெதர். அப்படியே ஆண்டோட இருதயத்தை சந்தோஷப்படுத்துறவங்களா, அவங்க கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல அவர் அப்படியே அவரு கூடயே லயித்து இருக்கிறவங்களா இருப்பீங்க. அந்த மாதிரி ப்ரொலாங்ட் ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்க முடியாத, ஒரு வேலை இப்படி பண்றது என்ன பண்றது ஜெபிக்கிறது அதை பத்தி அறியாத இருக்கிறவங்களுக்கு அந்த என்ன பண்ணலாம், யூ கேன் ஷேர் த கிரேஸ் ஆஃப் ப்ரேயர். யூ கேன் ரியலி ரிலீஸ் அந்த ப்ரேயிங் ஸ்பிரிட்டை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா, ரிலீஸ் பண்றேன். அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரீஹா ரீதரா மாஷா கரபோ ஓரா மஷாதா லாமா ராதா லேஹா ரைதே மேகே ரேதே லேஷதரமா ஓரா மஷாதா லாஹா ரதீரா மௌஷதா ரெபீரா மோரா பாலா கரபோ ஓரா மஷாதா லாஹா ரேதே ரே மேரே பலா கரபோ ஷத ரே பரபோ ஓரா மஷாதா லாஹா ரதா லரேதே ரமௌஷா கரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்குள்ள இருக்கிற கிருபை வரங்கள் எல்லாம் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறதுக்காக நன்றி. எல்லாருக்கும் சில பேருக்கு இருக்கிற கிஃப்ட் உங்களுக்குள்ள இருக்கும், ஆனா அதை என்ன ஒரு அதை எடுத்து அதை அனல் மூட்டி எழுப்புறதுன்னா என்னன்னா, அந்த அடுப்புல சமைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டோம், சமைச்சதெல்லாம் முடிச்சுட்டு அணைக்காம விட்டுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உள்ள நெருப்பு இருக்கும், மேல ஒரு கிரே கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கும், வெளியில இருந்து பாக்குறதுக்கு அதுல நெருப்பே இல்லாத மாதிரி இருக்கும். யாருன்னா புரியுதா நான் சொல்றது? அந்த அடுப்புல சமைச்சு இல்ல அடுப்பை பார்த்து பழகினவங்களுக்கு சொல்றேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே அது பார்த்தா அதுல உள்ளேயுமே அடுப்புல நெருப்பு இல்லாத மாதிரி இருக்கும், மேல ஃபுல்லா ஒரு கிரே கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஒருவேளை திருப்பி நீங்க போய் நீங்க அது மேல ஊதி பாத்தீங்கன்னா, அந்த ஊதாங்கல் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு ஊதி பாருங்க. இல்ல அப்படியே ஊதுனீங்கன்னா, அது இப்பதான் டைம் இருந்துச்சு, அது என்ன பண்ணும், திரும்ப எரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் விறகு போட்டீங்கன்னா என்ன பண்ணும், திரும்ப நல்லா தீய பிடிக்க ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கா? முன்னாடி பண்ணியிருப்பீங்க, இப்ப எல்லாம் கேஸ் ஸ்டவ்ல பண்றீங்க இல்ல? ஏன் அந்த கங்கு, அந்த நெருப்பு துண்டு, அந்த மாதிரிதான் எல்லாரும் இருக்கிறோம். ஆவியானவரோட அபிஷேகம் பெற்றவங்க யாருமே வரம் இல்லாதவர்களோ அனல் இல்லாதவர்களோ கிடையாது. ஆனா யூ நீட் சம்படி டு ப்ளோ. அது மேல அந்த நெருப்பு உள்ள இருந்து வெளியில வருகிறதுக்கு, அனல் மூட்டி எழுப்புவதற்கு வெளியிலிருந்து தேவை.
யூ நீட் ஹெல்ப். அதுக்கு தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, தாங்குங்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவங்க சுமங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த ஒருத்தருக்குள்ள இருக்கிற அனலை எழுப்புவதற்கான யுக்தி தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது. when you blow the fire comes out. ஓ ஐயோ இவ்வளவு நெருப்பு உள்ள இருந்திருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்து கிஃப்ட்ஸ் வெளிப்படும். யாரையுமே சாதாரணமா நினைக்கிறதுக்கே இல்லை. பாவமா அப்படியே கிளாஸ்ல பதிலே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்காங்கன்னா அவன் மக்கு கிடையாது, அவன் அப்சர்விங் சைல்டுன்னு அர்த்தம். டீச்சர்ஸ்க்கு தெரியும். அமைதியா ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருக்குன்னா அது மக்கு, அதனால அமைதியா உட்காந்துருக்குன்னு கிடையாது. அது பயங்கரமான அப்சர்விங் சைல்டு. யாரு என்ன பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லும். அவ்வளோ மெமரி இருக்கும், அவ்வளோ அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, அப்போ ப்ரேயர்ல ஒரு 4-5 பேர் மட்டும் தான் பேசுறாங்க, மீதி பேர் அமைதியா இருக்கிறாங்கன்னா தேர் நாட் கிஃப்டட்னு அர்த்தம் கிடையாது, தேர் நாட் அனாயிண்டட்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? அபிஷேகம் அவங்க மேல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் தானா இனிஷியேட் ஆகிக்கிறாங்க, சில பேருக்கு they need help from outside. ஆனா ஒன்ஸ் பற்றி எரிய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள அன்ஸ்டாப்பபிளா மாறிடுறாங்க. அவங்களுக்கு ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்க ஃபயர் வெளியே வந்த உடனே எழும்பிடுறாங்க. எஸ். ஸோ அதனால வி நீட் ஈச் அதர். புரியுதுங்களா? நான் வந்தேன், ப்ரே பண்ணேன், என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு நல்லா ஆச்சு எல்லாம்னா இட் இஸ் வெரி குட், சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஒருத்தருக்கும் அதை செய்யறாரு. ஆனா நீங்க என்ன மற்றவர்களுக்கு செய்தீங்க? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கூடுகையில வச்சார்ல ஆண்டவர், கல்யாணம் ஆகாது இருக்கிற பெண்களை பிள்ளைங்களை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காட்லி மேரேஜஸ் நடக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். புரியுதுங்களா? ரிசீவ் பண்ணது ரொம்ப நல்லது, சாட்சி சொல்றது ரொம்ப நல்லது. ஆனா அதே உங்களுக்கு பெற்றுக்கொண்ட காரியத்தை இது இல்லாதவர்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன், நான் பிளஸ் பண்றேன், நல்ல ஹெவன்லி காட்லி மேரேஜஸோட விஷயங்களை நான் ரிலீஸ் பண்றேன். பிள்ளைங்களுக்குள்ள நல்ல திருமண வாழ்க்கை உண்டாகட்டும், அப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நேர்த்தியாய் பிறக்கட்டும், நல்ல ஒரு பிரசவம் ஆகட்டும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இது என்ன பெருசா ரிசீவ் பண்ணிட்டோன்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் அது ஒரு கிஃப்ட்னே யோசிக்காம, அது ஒரு பெரிய விஷயம்னே யோசிக்காம நம்ம யாருக்கும் ரிலீஸ் பண்றது இல்லை. இதெல்லாம் பெரிய விஷயம். இப்ப கல்யாணம் ஆகுறது பெரிய விஷயம், குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம். ஏன் அது கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை வச்சிருக்கிற அப்பா அம்மா கிட்ட கேட்கணும் அந்த வேதனை எவ்வளவு கஷ்டம்னு. அதே மாதிரி குழந்தையே இல்லாம இருக்கிற பல வருஷமா இருக்கிற பெற்றோர்கிட்ட கேட்கணும் அது எவ்வளவு பெரிய வேதனை. எல்லாருக்கிட்டையும் அவங்க பதில் சொல்லும் போது அவங்க படுற பெயின் எவ்வளோன்னு அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனா நமக்கு அதெல்லாம் சூப்பரா நடந்திருக்கும், டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிருக்கும், டக்கு டக்குன்னு குழந்தை பிறந்திருக்கும், ஸ்கூல்ல சேர்த்திருப்பீங்க, அது காலேஜ் முடிச்சிருக்கோம், கல்யாணமும் பண்ணியிருப்போம். பட் ஆனா வி ஆர் நாட் ஃபீலிங் கிரேட்ஃபுல்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேட்ல அது இல்லாத இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறவங்கள பார்க்கும் போது நமக்குள்ள அந்த கம்பேஷன் வரலன்னா நமக்கு இருக்கிறத பத்தின கிரேட்ஃபுல்னஸ் நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னு தான் அர்த்தம், இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஏசப்பா இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன். நாட் ஓன்லி டுடே, இப்ப இன்னைக்கு தான்றது இல்ல, லைஃப் ஸ்டைலா அதை மாத்திக்கோங்க, லைஃப் ஸ்டைலா அதை மாத்திக்கோங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம், பார்க்கும்போது யாருக்கா எதனா ஒண்ணு இல்லைன்னா அது உங்ககிட்ட இருக்குன்னா ஸோ நீங்க டிக்ளேர் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கும்னு அர்த்தம், 100% ஷியூரா நடக்கும்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் இப்ப நிறைய டைட்டில் முன்னாடி பின்னாடி வச்சிருக்கிறவர் வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்கும்னு கிடையாது. அப்படி வேதம் சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் ஆகிற அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லி என்னெல்லாம் போட்டிருக்கோ அது எல்லாம் உங்கள் ஒவ்வொருவராலையும் நடக்கும். அப்படித்தான் வேதம் சொல்லுது, அப்படித்தான் சொல்லுது. எஸ் ஆர் நோ? நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா இல்லையா? வாசிச்சிருக்கோமா? ஆனது சொல்றாரு, வேதேசமே கைகளை வாய்ப்பீர்கள் அப்போது அவங்க சுகமாவாங்க. சாதாரணமா பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் விஷயம் எல்லாம் விசுவாசிக்கிறவர்களாகவே நடக்கும்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதனால நான் கிஃப்ட் எனக்கு இல்லை, ஐ எம் நாட் கிஃப்டட், ஐ எம் நாட் கால்டு ஃபார் தட், நிறைய டேர்ம்ஸை வச்சு தப்பிக்க பார்க்கிறோம் நம்ம பொறுப்புகள் இருந்து. நீங்க ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீங்களா, உங்களுக்கு நல்ல வேலையில இருக்கிறீங்க, மாசம் மாசம் டான்னு சம்பளம் டமான்னு கடைசி ஒர்க்கிங் டேல அந்த விழுதுன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங். அது இல்லாதவர்களுக்கு, நிரந்தர வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை பேசலாம். பேசலாமா? இப்போ உங்க யாரெல்லாம் நிரந்தர வருமானத்தோடு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தொடர்ச்சியான வருமானங்கள் குடும்பங்களுக்குள்ள நாங்க பேசுகிறோம். பிளஸ் பண்ணுங்க பாப்போம். நல்ல வருமானத்தை பேசுறோம்ப்பா, அவங்க லிவிங்க்கு தேவையான அப்படியே அந்த அபரிவிதத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க வீட்டுல எப்படி அந்த மணி ஃப்ளோ இருக்கோ அதே மாதிரி எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கும் நாங்க அதை பேசுகிறோம். நீங்க பண்ணா நடந்துருமா அப்படின்னு ஒருத்தர் வருங்க, அது சர்க்காசம் மட்டும் நமக்கு இருக்க கூடாது. ஆண்டவர் நடக்காதுன்னா செய்யவே சொல்ல மாட்டார், செஞ்சா நடக்கும். நீங்க வாய் திறந்து பிளஸ் பண்ணா அது நடக்கும்ன்றதுனால தான் அதை சொல்றாரு. அதனால ரிலீஸ் பண்ணுங்க அப்பா, நிரந்தர வருமானத்தை இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க பேசுகிறோம். பணத்தை பத்தின பயம் வெளியேறுவதாக,
அவங்க பிள்ளைங்களுக்கு தேவைக்கு ஃபீஸுக்கு இல்ல அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கான பணம் வந்து வருகிற வழிகள் உண்டாவதாக, அதற்கான வாய்ப்புகள் உண்டாகட்டும் சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. உங்க சுத்தி முத்தி பாருங்க என்ன உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு திங்க் பண்ணுங்க பாப்போம். திங்க் பண்ணுங்க. இல்ல நீங்க சூப்பரா தமிழ் பேசுறீங்களா? ஆமா, இது மாதிரி பேசுகிற கிரேஸ பேசுறோம் ஆண்டவரே. ஏன்னா பேச தெரியாதவங்க இருக்காங்க நிறைய பேருக்கு. ஸ்டேஜ்லயோ இல்ல 4 பேர் முன்னாடியோ நின்று பேசுறதுக்கான தயக்கம் இருக்கும். ஆனா நீங்க சாதாரணமா ஜம்முன்னு ஏறி நின்று பேசுவீங்க. உங்களால 4 பேருக்கு தைரியமா பேச முடியும்னா அந்த கிரேஸை எல்லார் மேலயும் ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். எங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது, பேசுறதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. நான் சொல்ல வந்த கருத்தை தெளிவாய் சொல்லுகிற கிருபையை நான் ரிலீஸ் பண்றேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒருவரும் உங்க வீட்டு பிள்ளைங்களும் அப்படியே இருப்பார்களாக. ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நீங்க எங்களை இந்த ஜபத்துல நடத்துகிற விதத்திற்காக நன்றி செலுத்துறோம். நீங்க தான் இதை நடத்துறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. இட் இஸ் நாட் பை மேன் மைட்னாலும் இல்ல, பவர்னாலும் இல்லை, பட் யோர் ஸ்பிரிட். உங்க ஸ்பிரிட்னால நடத்தப்படுகிற எந்த விஷயத்திலையும் மிகுந்த ஃப்ரூட்ஸ் உண்டுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா, இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவானவர்கள் நாங்கள் பேசுகிறோம். நிறைவானவர்கள் நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நிறைவான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில நடப்பதாக, இது வெளிப்படுவதாகன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். உங்க பிள்ளைங்க சூப்பரா படிக்கிறாங்க. டெய்லி நல்லா டைமுக்கு உட்காந்து படிக்கிறாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. படின்னு சொல்லவே வேணாம், படின்னு படிக்கிறாங்க. அதை வந்து கிராண்டட் எடுக்காதீங்க. அந்த மாதிரி இல்லாத படிப்புல ஒருவேளை படிக்க வைக்க தெரியாத பெற்றோருக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் எப்படி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு கூட தெரியாதா இருக்கும். ஏன் அந்த பிளெஸிங்க பேசுங்க. இது எல்லையில இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் உண்டாகட்டும். லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, நாலேஜை கெயின் பண்றதுக்கான பிளெஸிங்ஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். குழந்தைங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அவர்களையே தங்களை சரிப்படுத்தி கொண்டு தான் லைஃப் பத்தின பொறுப்புணர்ச்சிக்குள்ள வருகிற அந்த பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். என் பிள்ளைங்க அப்படி இருக்காங்க ஆண்டவரே, சந்தோஷம் தான். ஆனா எல்லாரோட பிள்ளைங்களும் அப்படி இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லாருமே நல்லா வளரணும், ஞானத்துல வளரணும், கிருபையில வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க. ஸோ அதனால இந்த பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். பண்ணுங்க பார்ப்போம். எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும். நல்லா அவங்க எதை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுல பெஸ்டா விளங்கணும். எல்லா டேலண்ட்ஸ்லயும் அவங்க பெஸ்டா வரணும். ஏசப்பா, அவங்க பெஸ்டா அவங்க கொடுக்கணும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. உங்க வீட்டுல வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்கன்னா யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதே மாதிரி வாலிப வயசுல இருக்கிற எல்லா பிள்ளைங்களை வச்சிருக்கிற பெற்றோருக்கு இந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ற ஞானத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். அவங்க வீட்டு பிள்ளைகளும் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அவங்க பிள்ளைங்க வாலிப வயதுல சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிற ஞானத்துக்குள்ள வருவார்களாக அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இதெல்லாம் பிரேயர் பாயிண்ட்ஸான்னு சில பேர் யோசிக்கிறீங்க. அது சிஸ்டர் இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்களேன்னு. இதுதானே தேவை. சுத்தி சுத்தி நாம இந்தியாவுக்கு எழுப்புதல் வரணும், அண்டார்டிகாவில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் இப்படிங்கிற நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். பிரேயர்னா இதெல்லாம் தான், எழுப்புதலுக்கான ஜெபம், இந்த ஜெபம் அந்த ஜெபம். நம்ம வந்து என்ன பண்றோம், வலியை மறைத்து கொண்டு வலிக்கலன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற காரியங்கள்ல என்ன பண்றோம், மறைத்து கொள்ளுகிறோம் வலியை. ஆனா எல்லாரையும் பாதர் பண்ற விஷயங்கள் ஹேண்டில் பண்ணாலோடைய தேசத்துல எழுப்புதல் வராது. ஒரு மனுஷ திருப்தியாவே இல்லாம எப்படி தேவனை மனசார துதிக்க முடியும்? சோ அதுல எதெல்லாம் ஓட்டைகளா இருக்கோ, புரோக்கன்னஸா இருக்கோ, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணப்படணும். கடன்ல இருந்து வெளியில வந்தாதான் அவன் நிம்மதியா ஒரு வேளை சாப்பிடுவான் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள கடன் இருக்குன்னா எப்படி அவங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியும்? சோ அதனால அவங்க கடன்ல இருந்து வெளியே வர்றதுதான் ப்ரையாரிட்டி. கண்டிப்பா தேசம் ரட்சிக்கப்படணும் தான். இந்திய தேசம் கிறிஸ்துவுக்கே சூப்பர், அதெல்லாம் நம்ம ஆமேன்னு தான் சொல்றோம். ஆனா ஒருத்தவங்களோட வீடுகளுக்குள்ள காரியங்களையும், எதுவும் நான் என்ன சொல்றேன், மற்ற சகோதரர்களை நான் சொல்லல, கிறிஸ்தவ குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவங்க குடும்பத்துல இருக்கிற குறைவுகள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணப்படாமல் எப்படி அவங்களால ஜெபிக்க கூட முடியும் மனசுல இருந்து? ஏன்? ஸோ தட் ஹேஸ் டு பி டெல்ட். அப்பா, நாங்க அப்படியே கடனே இல்லாம இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பேசுங்க, கடன் இல்லாத குடும்பங்களை நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம்ப்பா. ஒரு கடனை இல்லாத குடும்பங்களை நாங்க அப்படியே இருக்கட்டும் நாங்க பிளஸ் பண்றோம். எல்லா கடன்களும் அடைத்து முடிக்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்ககிட்ட ஒருவேளை லட்சக்கணக்கில் அக்கௌண்ட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா 1 ரூபாய் கூட கடன் இல்லாம இருக்கிறீங்கன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.
நீங்க தான் அபரிவிதத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க என்ன பண்ணலாம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கலாம். அந்த தகுதி உங்களுக்கு உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா, நாங்க பிளஸ் பண்றோம். தேங்க்யூ லார்ட். ரீஹா ரீதரா மாஷா ரபோ ஓரா மாஷாதா லஹாராதா லேகரா பௌஷதரமா ஓரா மாஷாதா லேஹா ரீதரே மேகரா பௌஷதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த கிருபையில இந்த கிரேஸ் ஷேரிங் நீங்க சொல்லி கொடுத்த காரியங்கள் அப்படியே பலப்படுறாங்க. அதே நேரத்துல கொடுக்குறாங்க. தாங்க மேல இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்றாங்க. இதை பெரிய ஒரு கிவிங்கா நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. இதற்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் அப்படியே பலிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலித்து விடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒண்ணுத்துக்கிட்டே உங்களுக்காக எடுக்கிற எந்த அன்பின் பிரயாசத்தையும் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மறக்கிறதுக்கு நீங்க அநீதி உள்ளவர் அல்லன்னு உங்க வசனம் சொல்லுது. ஸோ வந்த ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க டிக்ளேர் பண்ண ஒவ்வொன்றுக்கான ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்தின் மீது அப்படியே பலிக்கட்டும், அவர்கள் மீது பலிக்கட்டும் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு ஃபுல்லா புரியலனாலும் சிஸ்டர் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க செய்ய அட்டம் பண்ணாங்க, அதுக்கான ஆசீர்வாதங்கள் அவங்க மேல பலிக்கட்டும். வரக்கூடிய நாட்களை ஒவ்வொரு இதுல அப்படியே வளருகிறதுக்காக, இந்த ஞானத்துல பெருகுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு வித்தியாசத்தை நீங்க உண்டு பண்றதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மற்ற இடத்தை காட்டிலும் தேவனை அன்பானவர் என்று புரிந்து கொண்டு நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டீர் என்று எங்களுக்கு புரிந்து கொண்டு நாங்க டிக்ளேர் பண்றதுல இருக்கிற வல்லமை ஒவ்வொருவரும் உணர்வார்களாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாருக்குள்ள ஒரு நிறைவு உண்டாகட்டும்ப்பா. ஆஸ் தே ரிசீவ், அதே மாதிரி நம்ம கொடுத்தோம், நம்ம பிளஸ் பண்ணோம் இவ்வளவு பேரை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட்ஸே அவங்க மறந்திருந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட யோசிச்சு பார்த்து இன்னைக்கு தேங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லெட் திஸ் ஜேர்னி பிகின் நவ். இப்ப தொடங்கி இருக்கிற ஜேர்னி தொடர்ந்து அவர்களுக்குள்ள அவங்க வளரட்டும், அந்த தியானத்துல அவர்கள் பெருகட்டும். தேடி தன்னுக்குள்ள இருக்கிற பிளெஸிங்க தேடி எடுத்து அதே பிளெஸிங்க மற்றவர்களுக்கும் பேசுகிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது லைஃப் ஸ்டைலா எங்களுக்கு நீங்க மாத்துகிறதுக்காக நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். பிளஸ் யூ ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு புதுசா அப்படியே நம்ம போட்டு விட்டுருக்கோம். புதுசா வந்தவங்களுக்கு ஒரு வேலை காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா இதை திருப்பி போய் நிதானமா கேளுங்க. கண்டிப்பா புரியும்னு நம்புறேன். ஏன்னா ஆவியானவர் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறவர் தான். இது என்ன ஆண்டவரே இந்த சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க புதுசா எனக்கு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப போய் கேளுங்க. ஏற்கனவே தெளிவா இருக்கிறவங்க ஒருவேளை நடுவுல மறந்து இருந்தீங்கன்னா திரும்ப இந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் நான் எல்லாருக்கும் பிளஸ் பண்றேன். ஐ விஷ் த சேம் திங் ஃபார் ஆல். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் அதை விஷ் பண்றேன், நான் பிளஸ் பண்றேன். ஜஸ்ட் பிளஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை.